ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாங் பேக் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ வாங்க இன்றைக்கான கண்டென்ட் அண்ட் வீடியோ பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வேர்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கலிங்க. ஸோ இதுக்கு வந்து 2 வேஸ் ஆஃப் மீனிங் இருக்குது. ஒரு மீனிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம நார்மல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மருத்துவ சோதனைப்படி இல்லை மருத்துவ பரிசோதனைப்படி நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறோம்ல. ஜென்ரல் டேர்ம் அந்த மெடிக்கல் மருத்துவம் ரிலேட்டடாக பேசுகிறப்ப பேசலாம், அது நார்மல் தான். செகண்ட் வேர்டு பார்க்குறப்போ கொஞ்சம் புதுசாக இருந்துச்சுங்க. செகண்ட் வேர்டு என்ன மீனிங் அப்படின்னா ஷோவிங் வித்தவுட் எனி எமோஷன். அதாவது உணர்ச்சியற்ற முறையில் உணர்ச்சியே இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம்ல, அப்போ வந்து இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். வாங்க டீட்டெயில்டாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இதுதாங்க எக்ஸாம்பிள் வேர்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் வந்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து இந்த ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரிஹர்சல் பார்ப்பாங்கள்ல, அப்படி பார்க்குறப்போ வந்துட்டு அந்த ரிஹர்ஸ் பார்க்குறப்போ வந்து எமோஷனாக வந்து வெளிப்படுத்த மாட்டார். ஒரு ஆக்ஷனாக இப்படி அப்படி கையெல்லாம் ஆட்டி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டார். ஜஸ்ட் ஒரு வார்த்தையாக பேசுவார், டயலாகாக பேசுவாருங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அவருக்கு வந்து எமோஷன் வெளிப்படுறது வந்து பிடிக்காதுங்கிற மாதிரியும் போட்டிருக்காரு. எப்போ அப்படின்னா ஷூட்டிங்கில் கிடையாது, ஷூட்டிங் முன்னாடி ரிஹர்ஸ் பார்ப்பாங்கள்ல அப்போ சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஐ வுட் டூ இட் கிளினிக்கலி இஃப் ஐ எம் ரிஹர்சிங் ஆர் ரீடிங். ஸோ தமிழில் கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தகையை பார்க்கும் பொழுது அல்லது படிக்கும் பொழுது அதை உணர்ச்சி வசப்படாமல் செய்வேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் செகண்ட் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் லைக் டு ரிஹர்ஸ் எமோஷன். ஸோ எமோஷன் வந்து வெளிப்படுத்த பிடிக்காது ரிஹர்ஸ் பண்ணுறப்போன்னு சொல்லியிருக்காரு. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா பட் டெக்ஸ்ட் யூ கேன் டூ கிளினிக்கலி. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆனால் உரையை உணர்ச்சி வசப்படாமல் செய்ய முடியும்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ அப்போ யூஸ் பண்ணுறாங்க அந்த வேர்டு. ஸோ புதுசாக இருந்துச்சு, ஸோ ஷேர் பண்ணலான்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். So thanks for watching.